காங்கிரஸ் கட்சி சார்பில் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் பீட்டர் அல்போன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் போர்க்கொடி உயர்த்தி டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஜெபர்சன், விவரங்கள். அம்ருத், திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு புதுச்சேரி சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் யார் யார் எல்லாம் போட்டி போட போகிறார்கள் என்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலேயும் 2-3 வேட்பாளர்கள் எனக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளருமான ரூபி மனோகரன், அதே போல சிறுபான்மை நல வாரியத்தினுடைய தலைவராக இருக்கும் பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவருமாக இருவருக்கும் தற்போது நெல்லை தொகுதியில் போட்டியிடுவதற்கு மிகவும் போட்டி நிலவுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உத்தேச பட்டியல் ஒன்று வெளியானது. அந்த உத்தேச பட்டியலில் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பீட்டர் அல்போன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அவசரமாக நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் ரூபி மனோகரன் திருநெல்வேலி தொகுதியில் தான் போட்டியிட விரும்புவதாக விருப்ப மனுவை அளித்திருக்கிறார். விருப்ப மனுவை அளித்த கையோடு உடனடியாக தனி விமானம் மூலமாக இங்கிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே சிறுபான்மை நல வாரியத்தில் தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸுக்கு நெல்லை தொகுதியை ஒதுக்க கூடாது, அதற்கு பதிலாக எனக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று கட்சியினுடைய மேலிட நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அத்தோடு பீட்டர் அல்போன்ஸும் அவசரமாக வந்து இன்று தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நெல்லை தொகுதி தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ரூபி மனோகரன், அதே போல ஒரு கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை வகிக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் இருவரும் ஒரே தொகுதிக்கு போட்டி போட்டு அந்த தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என்று கருதுவதால் இந்த காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சாதாரண தொண்டர்களுக்கு இந்த ஒதுக்க வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அல்லது நல்ல ஒரு பொறுப்பை வகித்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த தொகுதியை ஒதுக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியில் ஏராளமான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட வேலை பார்க்கக்கூடிய கட்சியின் மாவட்ட தலைவர்கள், அதே போல முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். காரணம், சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் எம்பி பதவிக்கு போட்டியிட்டு ஒருவேளை வெற்றி பெற்றால் மீண்டும் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துவிடும். தேவையில்லாமல் செலவினங்கள் உருவாகும். காங்கிரஸ் கட்சி வகிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழக்க நேரிடும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது பிசிசி மீட்டிங் ஆனது டெல்லியில் நாளை நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முடிவெடுத்த பின்னர் வேட்பாளர் இறுதியான வேட்பாளர் யார் என்பது நமக்கு தெரிய வரும். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.